என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்தில் உங்கள் முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாய், ஐயா உங்கள் குடும்பத்திற்காய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் இன்று இந்த ஊக்கமான அதிகாலை ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் ஜபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்திலே இப்படியாய் நாம் ஜபிக்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் மகனுக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ, பிசாசின் கிரியைகள் எங்கே செயல்படுகிறதோ நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை கெடுக்கும்படியாய், அழிக்கும்படியாய், அவர்களுடைய நல்ல வாழ்க்கைகளை சீரழிக்கும்படியாய் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் பொல்லாத சத்ரு எங்கே வலைகளையும் கண்ணிகளையும் கட்டுகளையும் வைக்கிறானோ அதை கண்டறிந்து ஜெபிப்போம். இன்று நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேவ சமூகத்தில் இந்த அதிகாலை ஜெபத்திலே வந்திருக்கிற நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். அப்படியே பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். ஐயா, அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்படியாய் செவியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா எங்களை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வீட்டை குறித்து சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப ஜீவிதத்திலே அவைகள் நிறைவேறும்படியாய் என் தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எல்லா விதமான எதிர்ப்புகளும், எல்லா சத்துருவின் கிரியைகளும், எல்லா அந்தகார சக்திகளின் சூனியங்களும் சதிகளும் அழிந்து போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ தேவரீர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாதபடி எல்லாம் நிறைவேறும்படியாய் என் பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, என் குடும்பத்தை நினைத்தருளும்படியாய் பரலோகத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் என் தேவனுக்கு முன்பாய் இருக்கிறது. அந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகள் என் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் நிறைவேறும்படியாய் இன்று தேவ சமூகத்திலே வருகிறோம். யோசுவா 21:45 சொன்னது போலவே, கர்த்தாவே, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு என்று யோசுவா சொன்னது போலவே, என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் தங்கள் குடும்பங்களை குறித்தும், கர்த்தர் தங்களுக்கு செய்த நல்ல காரியங்களை குறித்தும், ஐயா இவர்கள் எல்லோரும் சாட்சியாய் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நல்ல சாட்சிகளாய் எழும்பும்படியாய் கர்த்தாவே, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாதபடி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. என்ன இதை உங்களை நம்ப பண்ணின, நல்லா கவனிங்க, உங்களை விசுவாசிக்க செய்த நல்ல வார்த்தைகள் ஒரு நாளும் நிறைவேறாமல் போகாது. ஆமென். எப்படியா இவைகள் எல்லாம் நிறைவேறும் கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்லுவாரு, நீ விசுவாசித்தால் என்ன காரியமாய் இருந்தாலும் சரி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், திருமண காரியங்கள், வீடுகளை கட்ட வேண்டும், அல்லது ஐயா எங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், எங்களுக்கு வர வேண்டிய காணியாட்சி நிலங்கள், என் பிள்ளைகள் கட்டாத வீடுகளில் குடியிருப்பார்கள், நட்டாத மரங்களின் கனிகளை குசிப்பார்கள் என்று சொன்னீங்களே, பலகாலமாய் தூர்ந்து கிடந்த, பாழாய் கிடந்த பட்டணங்களை, கட்டிடங்களை கட்டுவார்கள், அதை புதுப்பிப்பார்கள், எடுப்பித்து கட்டுவார்கள் நீ சொன்னீங்களே சுவாமி. அந்த வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நம்புகிறோம். நீ சொன்னா கர்த்தர் சொல்லுவாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். எல்லாம் அழிந்து, சரீரம் அழிந்து செத்து நாறி போன 4 நாட்களுக்கு பிறகு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த சரீரம் அழுகி நாறி ஒன்றுமில்லாமல் போன அந்த சூழ்நிலையிலே அந்த லாசருவின் சகோதரி ஆகிய அந்த மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் என்ன நடக்கும்? நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரலோகத்தை நோக்கி பாருங்கள். ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் நல்ல பிதாவே, என் நல்ல பிதாவே, உம்மை இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து, ஓ லார்ட், உம்முடைய கிருபாசன தண்டையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், எல்லாம் முடிந்தது போல் இருக்கிற, எல்லாம் அழிந்து விட்டது போல் இல்ல இருக்கிற, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வந்தது போல் இருக்கிற அநேகர் பார்த்து அவதூறாய் பேசுகிற, ஆமென், இந்த குடும்பங்கள் இனி எழும்பாது, இவர்கள் எல்லாம் இனி எழும்புவதே இல்லை, இவர்கள் நினைக்கப்படாமல் எண்ணமற்று போவார்கள், இவர்கள் இருந்த இடம் தடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற வார்த்தைகளை என் தெய்வமே உம்முடைய செவிகளில் அவைகள் ஏறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் நீ சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும், ஆமென், இவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் தாமதமின்றி ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடி என் தெய்வமே, கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 115:12 சொல்லப்பட்டபடியே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பத்தை, அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். ஓ க்ளோரி. அப்படியே சொன்ன நல்ல வார்த்தைகளின்படி ஐயா நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இவர்கள் குடும்பங்களிலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை துயரங்கள், ஆபத்துகள் இருந்தாலும் இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இன்று ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாய் என் தெய்வமே, இன்று ஒரு புதிய அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் இவர்கள் குடும்பத்திலே தொடங்கும்படியாய். ஓ க்ளோரி. சந்தரபா எரிகோ சுந்துரு கவரதரா எரிமரா சுந்துரு துருபரா சக்குரு கவரதரபோ. பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய். ஆமென். இதுவரைக்கும் பல்வேறு தொந்தரவுகளை, குழப்பங்களை, குடும்பங்களிலே பல்வேறு தடைகளை, ஐயா சண்டை சச்சரவுகளை, சந்தேகங்களை, பிரிவினைகளை கொண்டு வந்த பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இன்று அழியும்படியாய். ஒருவர் அக்னி மயமான தேவ மகிமை இறங்கட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே சுவாமி. ஐயா, சியோனுக்காகவும் சியோன் மேட்டுக்காகவும் நான் வைராக்கியமாய் இறங்கினேன் சொன்னீங்களே என் தெய்வமே. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கே எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கே எங்கே குழப்பங்கள் இருக்கிறதோ, இந்த பிள்ளைகள் மேலும் மேலும் வளர்ந்து சிறந்து இருக்காதபடி, மேலும் மேலும் உயர்ந்து வாழ்ந்திருக்காதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே என்னவென்ன தடைகள் இருக்கிறதோ, என்ன பிசாசின் கிரியைகள் இவர்களை தடுக்கிறதோ, சதி செய்கிறவர்கள், சூனியம் செய்கிறவர்களுக்கு மத்தியிலே ஒரு தேவ அக்னி இறங்கி வரும்படியாய் மரமுரு சந்தரவதரா எரிகபுரு கவர சந்தரவதரபோ. தடைபட்ட காரியங்களிலே ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படியாய். ஐயா ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட கட்டுகள் அவிழும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. அன்று பேதுரு சிறைச்சாலையிலே இருந்த பொழுது, ஆமே 4 வகுப்பு காவலிலே, மகா கொடிதான காவல்களிலே இருந்த பொழுது என் தெய்வமே, வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கினான். ஒரு கபரா சந்தரபதரபோ இரிகா சந்துரு கபரதரபோ. அந்த தூதன் இறங்கிய மாத்திரத்திலே எப்படி பேதுருவின் கை கால்களிலே கட்டப்பட்ட சங்கிலிகள் தன்னாலே கலந்து விழுந்து நொறுங்கி
போனதோ ருக்கவா சந்துருபதரதரதரா. இன்று என் பிள்ளைகள் ஆமென் ஐயா, எங்கள் பிள்ளைகள் எழும்ப விடாதபடி கட்டி வைத்திருக்கிற பிள்ளைகளை சிறைச்சாலைகளிலே கட்டி வைத்திருக்கிற ஆமென் சூதுகளிலும் சதிகளிலும் கட்டி வைத்திருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் மமரா தரா தரோ குபரதரா இன்று தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இறங்கி வரும்படியாய் இந்த பிள்ளைகள் முன்னேறாதபடி ஆமென் இந்த பிள்ளைகளை எழும்ப விடாதபடி கட்டி வைத்திருக்கிற அடுக்கடுக்காய் கட்டி வைத்திருக்கிற ஆமென் பேதுரு 4 அடுக்கு பாதுகாவலிலே இருந்தது போல ஆமென் அடுக்கு அடுக்காய் மந்திரங்கள் சூனியங்கள் மறுபடியுமாய் சந்தரபதரவா எல்லா மந்திர சூனியங்களும் கட்டுகளும் அவிழும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே சிறையிருப்புகள் மாறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் இறங்குகிறதற்காய் மாறா சந்தரவா வைராக்கியமாய் இறங்குவேன்னு சொன்னீங்களப்பா, அப்படியே இறங்கும்படியாய் ஆமென் எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்று இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போகும்படியாய் தன்னாலே கலந்து விழும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே தூர தேசத்தில் இருக்கிற பட்டணங்களிலே இருக்கிற ஆமென் தூர தேசத்திலும் தூர பட்டணங்களிலும் எங்கேயோ யாரிடமோ எந்த வீடுகளிலோ தங்கி இருக்கிற பிள்ளைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கடந்து வருவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே சமாதானமான செய்திகள் கடந்து வருவதாக. ஐயா, நீங்க சொன்னது போலே ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய கூடாரங்களிலே நிலைத்திராதுன்னு சொன்னீங்களே சுவாமி, அப்படியே இவர்கள் கூடாரங்களிலே குடும்பங்களிலே ஆகாமியத்தின் கொடுங்கோல் இவர்களை கெடுக்க அழிக்க நாசமாக்க ஆமென் இவர்கள் தொழிலை கையிருப்புகளை இவர்கள் சொத்துக்களை சுகங்களை ஆஸ்திகளை சூறையாட நினைக்கிற எல்லா ஆகாமியத்தின் கொடுங்கோலும் நிலைத்திராதபடி நீங்கி போகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக. ரகரா சந்துரு கபரதரா எரி சந்தரா சந்துரு கபரதரவோ. ஐயா, இந்த ஜப வேளையிலே அழுது கொண்டிருக்கிற ஆமென் இம்முறையாவது என் மகள் இப்பொழுதாவது என் மகனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா, என் மகளுக்கு ஒரு நன்மை உண்டாகாதா, ஒரு நல்ல செய்தி வராதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு நல்ல செய்தி உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்ப வருமானத்தை இவர்களுக்கு வர வேண்டிய செல்வத்தை கெடுக்கிற எல்லா விதமான தடைகளுக்கும் எல்லா விதமான கட்டுகளும் கண்ணிகளும் இன்று நொறுங்கி போகும்படியாய் தேங்க்யூ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நல்ல சாட்சிகளாய் இந்த பிள்ளைகளை எழுப்பும்படியாய் ஐயா, இவர்கள் இந்த புது பலனை புதிய கிருபைகளை புதிய ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியினால் பெற்றுக் கொள்ளுகிற புதிய கிருபைகளோடு எருசலேமிலும் யூதேயாவிலும் இவர்கள் வீடுகளிலும் பட்டணங்களிலும் போகையிலும் வருகையிலும் ஆமென் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நிச்சயமாய் இன்று நீங்க உங்க பிள்ளைகளை அற்பமாய் பார்க்கிற வேலையை இதோடு நிறுத்திடணும். உங்க பிள்ளைகளை அற்பமாய் சாதாரணமாய் பார்க்காதிருங்கள். இவன் நல்லா படிக்கல, இவன் இப்படிதான் இருப்பான். மூத்த பிள்ளை நல்லா படிக்கிறா, இரண்டாவது பிள்ளை நல்லா படிக்கிறா, மூத்தது மக்கு இளையது மக்கு, இது எங்க உருப்படும், இதெல்லாம் மக்கு தான், இதெல்லாம் சுமார் தான் படிப்புல. never say like that my dear people of God. Amen. ஒரு நாளும் அப்படி பேசாதிருங்கள். glory. கர்த்தர் அவர்கள் மீது வைத்திருக்கிற மேன்மையும் மகிமையுமான காரியங்களை ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை கலெக்டர் ஆகலைன்னா கூட கர்த்தர் அவர்களை கவர்னராக மாற்றி விடுவார். ஆமென். படிச்சு 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 முழுவதும் பகல் முழுவதும் படிச்சு ஐயா முட்டி மோதி ஒருவேளை ஐயோ என்
என் பிள்ளை கலெக்டர் ஆகலையே, ஐயோ என் பிள்ளை டாக்டர் ஆகலையே, ஐயோ என் பிள்ளை இவ்வளவு வாங்கலையே அவ்வளவு வாங்கலையே. ஓ க்ளோரி. பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல என் அன்பு சகோதரியே. உன் பிள்ளைகள் ஒருவேளை கலெக்டர் ஆகாவிட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கவர்னர் ஆக்கி விடுவார். ஆமென். ஒன்றுக்காகாத ஆட்களையே இந்த தேசங்கள்ல கவர்னர் ஆக்கிறாங்க டைரக்டா. ஓ கர்த்தர் அதை விட எத்தனை மகிமையும் மேன்மையுமான காரியங்களை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வார். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஓ சங்கீதம் 112:12 சொல்லப்பட்டபடி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். எரேமியா 31:31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ சொல்லுங்க தைரியமாய், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். சொல்லுங்கள், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க கணவனை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, குடும்பத்தை பார்த்து சொல்லுங்கள், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது என்ன நடக்குமா? இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் என் குடும்பத்தோடும் என் வீட்டாரோடும் என்னோடும் என் தேவனாகிய கர்த்தர் புது உடன்படிக்கை பண்ணுவார். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை பண்ணுவார். ஆமென். சகரியா 13:1 அந்நாளிலே புதிய உடன்படிக்கை செய்யும். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் கொடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஓ அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஐயா, என் பிள்ளைகள் இப்படி தாறுமாறாய் செல்லுகிறார்களே, என் பிள்ளைகள் சில பாவங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களே, என் பிள்ளைகள் மீளாத சிக்கல்களிலும் சிரமங்களிலும் சில தொடர்புகள் அல்லது உறவுகள், தவறான கூடுகைகள், தவறான உறவுகளிலே அகப்பட்டிருக்கிறார்களே, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஐயா, யாரிடம் போவது, எப்படி இது மாறும் என்று தெரியவில்லை. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, அது உங்க மகா மேல, மகன் மேல, உங்க மேல, யார் மேல இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஓ பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் கொடிகளுக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாகும். ஆமென். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென். அந்நாளிலே நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஐயா, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்புங்கள். ஓ உங்க கூடாரங்களிலே ரட்சிப்பின், அது என்ன ரட்சிப்பு? அது என்ன ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஐயா, எவ்வளவு கடனா இருந்தோம், வீட்டெல்லாம் வித்துருவோம், இருக்கிறதெல்லாம் வித்துருவோம், நாமளும் ஒருவேளை விலைப்பட்டு அடிமைகளாய் போய்விடுவோம், அல்லது இதோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுவோம். இனி வாழவே முடியாது, இனி வாழவே முடியாது. 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த கடனை தீர்க்க முடியாது, இந்த பிரச்சனை தீராது, இந்த உபத்திரவம் நம்மை விட்டு போவதே இல்லை என்று நினைத்தீர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் சொல்வீர்கள், எப்படி நடந்ததென்றே தெரியவில்லை. ஐயா, இவைகள் எல்லாம் எப்படி நடந்ததென்றே தெரியவில்லை. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்தார். ஓ கடனாளிகளாய் இருந்து அழிந்து போவோம் என்று உலகமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள், ஓ வறுமையிலும் கஷ்டத்திலும் அழிந்து இதோடு நாசமாய் போய்விடுவோம் என்று உலகமெல்லாம் நினைத்த நாங்கள் இப்பொழுதோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இப்படியாய் சொல்லுகிற அந்த நல்ல நாள் வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு தேவ வசனங்களை சொல்லி இப்படியாய் சொல்லி ஜெபியுங்கள். என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லாரும் ஜெபிங்க. என் தெய்வமே, ஐயா, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே, எங்கள் கூடாரங்களிலே இவைகள் கடன்கள், கஷ்டங்கள், ஆபத்துகள், வறுமைகள், நஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு, ஐயா,
விடுதலை அடைந்து நீதிமான்களாகிய தேவ பிள்ளைகளாகிய எங்கள் கூடாரங்களிலே விடுதலையின் கம்பீர சத்தம் உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா ஆபிரகாமுக்கு பார்த்து நீங்க சொன்னது போலவே இந்த புதி பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் அமரா சந்தரவதரவோ என் தெய்வமே, ஐயா கலாத்தியர் 3 என் தெய்வம் வாக்குறுதி கொடுத்தது போலவே இந்த ஆபிரகாமின் நல்ல ஆசீர்வாதங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், ஐயா இவர்கள் கணவர்கள் கையிட்டு செய்கிற விஷயங்களிலும், அவன் வீடுகளிலே செய்யப்படுகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், ஊழியங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் ஐயா நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்குமாய் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் ஆசீர்வாதமும் உன் சந்ததியும் உனக்கு நான் கொடுக்கிற மேன்மையும் மகிமையும் எண்ணப்படும் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் அதற்கு விரோதமான தடைகள் உடைவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெபியுங்கள். ஓ க்ளோரி, கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய கொடுக்க நினைக்கிற நன்மைகளை தடுக்கிற பொல்லாத தடுக்கவும் கெடுக்கவும் திருடவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத பிசாசை காலின் கீழே மிதிக்கிறோம். சொல்லுங்க, காலின் கீழே மிதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, வாயத்திறந்து என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா நாங்கள் பார்க்கிற, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் விரும்புகிற பூமியில் எவையவற்றை விரும்புகிறோமோ, எவையவற்றை நாங்கள் எண்ணி காத்து கொண்டிருக்கிறோமோ, கர்த்தர் சொன்ன எங்களை நம்ப பண்ணின காரியங்கள் எவையவையோ அவையை ஒன்றும் தவறி போகாதபடி நடக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. ஐயா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார், உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. இதற்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்காய் திறக்கும்படியாய் ஓ க்ளோரி மமரா சந்துருதுருபாரா எல்லா மரண கண்ணிகளும் கட்டுகளும் உடையும்படியாய் அல்லேலூயா. பறக்க முடியாத, உயரே உயரே எழும்ப முடியாத இருக்கிற ஓலாட அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் விடுபட்டு ஓ க்ளோரி எல்லா விதமான தடைகளும் எல்லா கட்டுகளும் கண்ணிகளும் சங்கிலிகளும் உடைக்கப்படும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே இருக்கிற தடைகள் மாறுவதாக. ஓ லார்ட், in the mighty and glorious name of Jesus, குடும்பங்களிலே இருக்கிற தடைகள் இப்பொழுதே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ரகபரா சந்துருதரவா ஹல்லேலூயா. என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தெய்வனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியாய் கொத்த மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்ய நீர் வைராக்கியமாய் இறங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஓ கர்த்தர் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்குகிறவர். எங்கள் பிள்ளைகளுக்காய் நீர் இன்று இறங்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்களை நல்ல சாட்சிகளாய்
எழுப்புவீராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். ஒரு நாளிலே இவைகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு நடந்தது? அன்பு சகோதரியே, இந்த தொழிலை விட்டே போய்விடலாம் என்று நினைத்தாயே, நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தை இதோடு விட்டுவிட்டு தோல்வியும் நஷ்டமும் வெட்கமும் அவமானமுமாய் போக வேண்டும் என்று நினைத்தீர்களே, கர்த்தர் உங்களை இப்படியாய் பெருக பண்ணுகிற, பெருகவே பெருக பண்ணுகிற இல்ல, பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் வைராக்கியமாய் இறங்குகிற காலம் இது. அது என்று நம்பி விசுவாசித்து ஜெபியுங்கள். இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை, க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ தாத்தா கதை, பாட்டி கதை, ஊர் கதை, உலக கதை, சிட்டுக்குருவி கதைகள் எல்லாம் நாம் பேசவில்லை. ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத தேவ வசனங்களை பேசி இருக்கிறோம். கர்த்தரே சொல்லுகிறார், என் வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானத்தில் இருந்து பனியும் மழையும் பெய்து பூமியை நனைத்து முளை கிளப்ப பண்ணி, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்தினாலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பட்டணத்திலே ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்காருவார்கள், சந்தேகமே இல்லை. இவர்கள் வாளாய் இருப்பதில்லை, தலையாய் இருப்பார்கள். க்ளோரி, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை அநேகருக்கு, உலகத்துல பாருங்க, நிம்மதியாய் இருப்பவர்களை காண்பது அரிது. ஹல்லேலூயா. சமீபத்திலே கனடா தேசத்தில் இருந்து ஒரு அன்பு சகோதரி சொன்னாங்க, ஐயா, நான் தான் கஷ்டப்படுறேன், கர்த்தருக்காய் நிற்கிற நான் தான் கஷ்டப்படுறேன், எனக்கு தான் இவ்வளவு கஷ்டம். நான் சொன்னேன், அப்படியே உங்க வீட்டின் அருகாமையில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் சீர்தூக்கி சிந்தித்து உள்ளே என்ன நடக்கிறது என்று கவனித்தீர்களே, ஆனால் வீட்டுக்கு வீடு வாசற்படி இருப்பது போல வீட்டுக்கு வீடு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள். நல்ல கார் வச்சிருக்கிறாங்க, நல்ல வீடு வச்சிருக்கிறாங்க, மேலதாளத்தோடு நல்ல கல்யாணம் பண்ணினாங்க, கல்யாணம் பண்ணினார்கள், திருமணம் பண்ணினார்கள், சேர்ந்து வாழவில்லை, சேர்ந்து வாழுகிறார்கள், நிம்மதி இல்லை, ஒன்றாய் தான் வாழுகிறார்கள், பிரிந்திருக்கிறார்கள். மாளிகையிலே இருக்கிறார்கள், கணவனும் மனைவியும் வேறு வேறாய் இருக்கிறார்கள். வீடுகளை கட்டினார்கள், குடியிருக்க முடியவில்லை. வீட்டை கட்டி முடித்தார்கள், பிரயாசப்பட்டு மாளிகை போன்ற வீடு, மனதிற்கு சஞ்சலமும் நிம்மதியும் இல்லாதபடி இருக்கிறார்கள். உள்ளே உற்று கவனித்தீர்களே, ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சமாதான பிரபுவாகிய நம்முடைய ஆண்டவர் இல்லாத, சமாதான அதிபதி என்று சொல்லுகிற, சமாதான பிரபுவாய் இருக்கிற, சமாதானத்தின் ராஜாவாய் இருக்கிற, ஹல்லேலூயா, என் கர்த்தர் இல்லாத இடங்கள் எங்கிலும் நிம்மதி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தவர். ஆமென். நிச்சயமாய், நித்திய காலமாய், மிக நித்திய நீடிய காலமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தோடே வேதனையும் கூட்டார். ஹல்லேலூயா. இப்படியாய் உபத்திரவப்படுகிற ஜனங்களுக்காய் இந்த செய்தியை ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாய் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் இன்று உங்களோடு ஒரு உடன்படிக்கை, ஆமென், இன்று அவர் செய்கிற உடன்படிக்கை மாறாததாய் இருக்கும். இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, என் தெய்வமே, நீங்க சொன்னது போலவே இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களும் அதிசயங்களும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களிலே நடப்பதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நீ அப்படியே செய்கிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க கிருபை இறங்கி வரட்டும். இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் தொடங்குவதாக. ஆமென். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஜொலிக்கும்படியாய். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆகாய மண்டலத்து சுடர்களை போல ஐயா உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல உம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் பிரகாசிக்கும்படியாய் அந்த வேளை உண்டாகட்டும். அந்த நல்ல காரியத்தை கர்த்தர் இன்றே செய்கிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ அனுக்கிரகம் உண்டாகட்டும். இதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. என் அன்பு சகோதர சகோதரிகளை, அனல் பறக்கிற அக்னிமயமான இந்த ஜெபத்தை இப்படியே செய்யுங்கள். ஹalleluya. இப்படியே செய்யுங்கள். ஓ glory. ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லி, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி, அதை பரலோகத்தில் இருந்து இறங்கி வரும்படியாய் அந்த நன்மைகள், அந்த மேன்மைகள் இறங்கி வரும்படியாய் ஜெபியுங்கள். அதை கெடுக்கிற அழிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் ஜெபியுங்கள். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஹalleluya. இப்படியாய் ஜெபிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.